The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 10, The Return of the Lion. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நார்னியாவில் பார்த்தீங்கன்னா த கிரேட் ரிவர் அப்படின்னு ஒரு ஆறு ஓடும், மிகப்பெரிய ஆறு, அதுதான் நார்னியாவில் இருக்கிறதுலே. அதை நீங்கள் நார்னியா ஆறு அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிவர் ரஷ் அப்படின்னு ஒரு ஆறு ஓடும், ரஷ் ஆறு அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன ஆறு தான். இந்த சின்ன ஆறு அந்த பெரிய ஆறு கூட போய் கலக்குங்க. அந்த கிரேட் ரிவர் இருக்குல்ல, நார்னியா ஆறு, அந்த ஆறு கூட போய் கலக்கிற அந்த இடம் பேர் தான் ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனா. அந்த சங்கமிக்குதுல ரெண்டு ஆறும், அந்த இடம் பேர் தான் ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே, பீட்டர் எட்மன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனால கூட போய் கலக்குமே, அது என்ன ஆறு? ரஷாரா. அதுக்கிட்ட போவோம், அதுக்கு அப்படியே பின்னாடி மலை இருக்கும், அதில் ஏறி போனோம்னா அந்த ஸ்டோன் டேபிளுக்கு போயிடலாம் அப்படின்னு எட்மன் சொல்லிட்டு இருப்பான்ல. ஆக்சுவலி அந்த ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனா இருக்கு இல்லையா, அந்த சங்கமிக்கிற அந்த இடம், அந்த இடத்துல நார்னியன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் டெல்மரின்ஸ் வந்து அங்கே பாலம் கட்டிடுவாங்க, பிரிட்ஜு கட்டிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம குள்ள மனிதர் ட்ரம்கின் சொல்லிட்டு இருப்பாரு, அது இப்போது ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனா கிடையாது, அதை இப்போ நாங்கள் பெருனாஸ் பிரிட்ஜுன்னு தான் கூப்பிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல பாலம் வந்துடும். இவங்க இப்போ இந்த ரஷ் ஆறை தேடி தானே வந்திருப்பாங்க, ஆனால் அந்த ஆறு இருந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளத்தாக்கா ஆகி, அதாவது ஒரு மலையே அப்படியே பாதியாக, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கா உருவாகி அது ரொம்ப கீழே அப்படியே செங்குத்தாக இருக்குது. அதுக்கு கீழே தான் அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மலைக்கு நடுவில், ரெண்டு மலை இல்லாட்டி ஒரு மலையாக இருந்திருக்கும், அதுக்கு நடுவில் ரொம்ப செங்குத்தா சின்னதாக பள்ளத்தாக்கு மாதிரி உருவாகி இருக்கும்ல, அங்கே தண்ணி ஓடுறத தான் கார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. GORGE. இவங்க என்ன நினச்சி இப்போ இங்கே வந்திருப்பாங்கன்னா, அங்கே ரஷ் ஆறு ஓடும், அந்த ரஷ் ஆறை நம்ம எப்படியோ கடந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மலை வரும், அந்த மலையை ஏறி இறங்கினோம்னா ஸ்டோன் டேபிள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எட்மன் சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க இங்கே வந்து பார்த்தபோது ரஷ் ஆறு அவங்க நினச்ச மாதிரி ஓடலை, அங்கே மலையே உடஞ்சி ஒரு சின்ன பள்ளத்தாக்கா உருவாகி அந்த கார்ஜ் மாதிரி உருவாகி கீழே ரொம்ப செங்குத்தாக அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களால அதை கிராஸ் பண்ண முடியாமல் இப்போ அதுக்கு அப்படியே கீழேயே இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ஆறு போய், இந்த தண்ணி போய் அந்த கிரேட் ரிவரில் தான், அந்த பெரிய ஆறில் தான் போய் கலக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து அந்த ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனா, பெருனாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி போவோம் அப்படின்னு இவங்க எல்லாம் இப்போ பிளான் பண்ணி திரும்ப போயிட்டுருக்காங்க. ஸோ இது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அவங்க எங்கே போகிறாங்க, எந்த வழியாக போகிறாங்க இதெல்லாம். ஆக்சுவலி இவங்க அந்த பெருனாஸ் பிரிட்ஜ் வரைக்கும் போகிறது பிளானே கிடையாது. அங்கே ஓடுற ரஷ் ஆரை அப்படியே கிராஸ் பண்ணி அந்த மலையில் ஏறி இறங்கி அந்த ஸ்டோன் டேபிளுக்கு போகிறது தான். பட் அங்கே பள்ளத்தாக்கு ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால அதை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க இப்போது பெருனாஸ் பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இப்போது அவங்க அந்த மலைக்கு போகிறதா பிளான் போட்டிருக்காங்க. இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த பள்ளத்தாக்கை ஒட்டியே நடந்து போகிறது பார்க்குறதுக்கு வேணால் வா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே நடந்து போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பள்ளத்தாக்கோட எட்ஜில் மரங்களாக இருக்கிற ஒரு சின்ன காடு வந்துடும். சரி, அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகலாம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஏண்டா அதுக்குள்ளே நுழைஞ்சோன்னு அவங்களுக்கு ஆயிரும். 10 நிமிஷத்துலேயே அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க இந்த காட்டை ½ மைல் கடக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அவங்க திரும்பவும் அந்த காட்டுக்கு வெளியில் வந்துடுவாங்க, அந்த எட்ஜுக்கே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே வழியாக போக வேணாம், காட்டை சுற்றி நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகாமல் அந்த காட்டோட ஓரமாகவே அதை சுற்றி நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவங்க அப்படி நடந்து போக அவங்க ரொம்ப ரைட் சைட் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க போக வேண்டிய வழியை விட்டுட்டு ரொம்ப தூரமாக எங்கேயோ தள்ளி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க நடந்து வந்திருப்பாங்களே, அந்த பள்ளத்தாக்கு, அந்த கிளிஃப் எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியாது, ஆறு ஓடுற சத்தம் கூட கேட்காது. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் போனவங்க திரும்பவும் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த கிளிஃப் இருக்குல்ல, அதோட எட்ஜுக்கே வந்துடுவாங்க. இப்படி அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தேடி பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தா அந்த கிளிஃபுக்கு கீழே இறங்குறதுக்காக ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லோவாக கீழே இறங்கி போகிறதுக்காக அங்கங்கே உடஞ்சு தான் இருக்கும். சரி, அது வழியாக கீழேயே இறங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேலே அவங்க நின்றுட்டுருக்காங்களே, அந்த மலை மாதிரி இருக்குல்ல, கிளிஃபு மாதிரி, அதுலேருந்து இப்போ அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கார்ஜ் இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்கு, அங்கே கீழே இறங்கி வந்துடுவாங்க. வந்த உடனே அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியை போய் நல்லா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கவே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இவங்க
யாருக்கிட்டையும் வாட்ச் இல்லை, எப்படி டைம் பார்க்க முடியும்? ஆனால் அந்த இடத்துல ரொம்ப ஹாட்டாக இருந்தது, விச் மீன்ஸ் அங்கே மதியம் ஆயிட்டுருக்கு. யாரும் இதுக்கு மேலே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பற்றியோ கேஸ்பியன் கூட நைட்டு டின்னர் சாப்பிட்றத பற்றியோ பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அங்கே டயர்டாக இருந்தது. அவங்க இப்போ அங்கே மேலே அந்த கிளிஃபுக்கு மேலே நடந்து போகாமல் இப்போ கீழே இறங்கி வந்தது தான் நல்லது. ஆற்ற ஒட்டியே நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போகிற டைரக்ஷன் கரெக்ட் தான்னு அவங்களுக்கே ஷோராக தெரியும். இப்போ மேலே வழியாக அவங்க நடந்து போயிருந்தாங்கன்னா எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? காட்டுக்குள்ளே எந்த பாதைகளும் இருக்காது, ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம வழி தவறி போயிடுவோம், எங்கே போகிறோன்னு நமக்கே தெரியாது. ஸோ இப்போ இவங்க கீழே இறங்கி இந்த ஆத்தோரமாக நடந்து வர்றது தான் பெஸ்ட். பட் பார்க்குறதுக்கு தான் இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சும்மா ஒரு பிக்னிக் வந்திருக்காங்க, டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இவங்க நடக்கணும், அதுவும் அவசரமாக வேறு இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, வேகமாக அவங்க போகணும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக வேற வந்துட்டு இருந்தது, நிறைய பாறைகளாக இருந்தது, வழுக்கிற மாதிரி பாறைகள்லாம் வேற இருந்தது. அப்புறம் பாசி படித்து போன பாறைகள்லாம் ரொம்ப வழுக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கங்கே குட்டி குட்டியாக குளங்களும் இருந்தது, நல்லா ப்ரௌன் கலரில். அப்புறம் சகதி குளம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் காலை விட்டோம்னா அப்படியே நம்ம கீழே இறங்குவோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்ததா. ஸோ இவங்களோட ஜேர்னி அங்கேயுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க 5 பேருமே எப்போடா கீழே ஓடுற அந்த கிரேட் ரிவருக்கு போவோம், பெருனாவை பார்ப்போம், அஸ்லான் குன்றுக்கு போவோம்னு ரொம்ப ஈகராக இருந்தனால அவங்க விடாமல் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போக போக அந்த இடம் நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஆறு நல்லா கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இவங்க போகிற அந்த பாதையும் ரொம்ப செங்குத்தாக போயிட்டு இருந்துச்சு. இருக்க அவங்க நடக்கலை, ஏதோ மலை இறக்கத்தில் ஈடுபட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. பட் ரொம்பவே ஆபத்தானதாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே ரொம்பவே வழுக்குச்சு. அண்ட் கீழே வேற ஆறு ரொம்ப ஆக்ரோஷமாக ஓடிக்கிட்டு இருந்தது. எட்மண்ட், பீட்டர் அண்ட் அந்த குள்ள மனிதருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருமா. கையில் இருக்கிற அந்த கரடி கறியை குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. சூசன் எனக்குலாம் அது வேணான்னு சொல்லிடும். எப்படா இந்த இடத்த விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு தான் அதுக்கு இருக்குமா. எனக்கு வேற எதுவுமே வேணாம், அந்த காட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தான் அது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். லூசிக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்க கூட அங்கே அதுக்கு சத்தே இருக்காது. அவ்வளோ டயர்டாக அவ்வளோ நொந்து போயிருக்கும். அதனால வாயை மூடிட்டு நடந்து வந்துட்டு. பட் அந்த இடத்துல காஞ்சு போன கட்டை இலை எதுவுமே இருக்காது, ஆறு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எப்படி இருக்கும். ஸோ அவங்களால அங்கே தீ மூட்டெல்லாம் முடியாது. பச்சை கறியாவே சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எட்மண்டும் பீட்டரும் பேசிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்களா. அது ரொம்ப கேவலமாக தான் இருக்குன்னு ட்ரம்ப்கின் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இவங்க 4 பேருமே, பீட்டர், எட்மண்ட், சூசன், லூசி, இவங்க 4 பேருமே இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இங்கிலாண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மயக்க போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்ததுலேருந்து ஆளே மாறிட்டாங்க. லூசிலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போர்டிங் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு மாதிரியே சுத்தமாக இப்போ இல்லை. நானியாவோட உண்மையான அரசி லூசியாவே இப்போ மாறிடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு இப்போ சூசன் கத்தும். அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு பீட்டரும் கத்துவான். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஆற்றை ஒட்டியே, அந்த ஆறு இப்போ லைட்டாக திரும்புமா, பெண்டாகுமா, அதை ஒட்டியே நடந்து வந்திருப்பாங்களா. பார்த்தா அங்கே கீழே நல்லா அந்த பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த நாடே அவங்க கண்களுக்கு தெரியும். அந்த நிலப்பரப்போட நடுவில் நானியாவோட கிரேட் ரிவர் நல்ல ப்ராடாக சில்வர் கலரில் இருக்கிற ரிப்பன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களோட கண்களுக்கு அங்கே இருக்கிற ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனாவும் தெரியும். ஆனால் இப்போ அது அவங்க பார்த்த ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனாவா இல்லை. அங்கே நல்லா நீளமாக நல்லா ஆர்ச்சாக இருக்கிற பெரிய பிரிட்ஜே இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன டவுனும் இருக்கும். அங்கே பாருங்களேன், பெருனா யுத்தத்தில் நம்ம சண்டை போட்ட இடத்துல இப்போ ஒரு டவுனே இருக்கு அப்படின்னு எட்மண்ட் கத்திட்டு இருப்பான். பேட்டில் ஆஃப் பெருனாவை பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் புக்கில் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் இப்போ அந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்க போர் செஞ்சு அங்கே அவங்க ஜெயிச்சிருக்காங்க, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க குஷியாயிருவாங்க. பீட்டரும் எட்மண்டும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஃபுல்லுமே அந்த யுத்தத்தை பற்றி தான் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. இப்போ அவங்களோட கால்வெளி மேலே அந்த மெயில் ஷர்ட் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ அன்கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக அந்த யுத்தத்தை பற்றி பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம குள்ள மனிதர் ட்ரம்ப்கின் இருக்கார்ல, அவருக்குமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நல்லா சீக்கிரமாக வேகமாக அவங்க நடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஏன்னா அந்த கிரவுண்ட் இப்போ நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த செங்குத்தான பள்ளத்தாக்கா இருந்துச்சுல இவ்வளோ நேரமும், அந்த மாதிரி இல்லை, சாதாரண ஒரு பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸாக இருந்துச்சுல, அந்த மாதிரியும் இப்போ இல்லை. நல்லா திக்காக இருக்கிற காடாக இப்போ அங்கே வந்துருமா, அதுக்குள்ளே இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க சடனாக டக்குன்னு விஸ் அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் வந்துட்டு இருக்குமா. அவங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா சத்தம் அதுன்னு.
ட்ரம்ப்கின் இப்போ பக்கத்தில் இருந்த லூசியை பிடிச்சி அப்படியே கீழே படுக்க வைப்பார் ஃப்ளாட்டாக. எல்லாரும் கீழே குடிங்க அப்படின்னு கத்துவார். பீட்டர் மேலே எதுவும் அணில் ஓடுதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அவனோட தலைக்கு ஜஸ்ட் மேலே நல்ல நீளமாக ரொம்ப கொடூரமாக இருக்கிற அம்பு இருக்குல்ல, அது வந்து நல்லா சத்துன்னு பதியும். வேகமாக பீட்டர் பக்கத்தில் இருந்த சூசனையும் பிடிச்சி கீழே கிரவுண்டில் படுக்க வச்சிருவான். சீக்கிரம் வாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு ட்ரம்ப்கின் கத்துவார். அவங்க எல்லாரும் இப்போ வேகமாக அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே எந்திரிச்சு இந்த காட்டில் இருந்து வெளியில் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு அம்பு நல்ல ஸ்பீடாக பறந்து வந்து சூசனோட ஹெல்மெட்டில் பட்டு அப்படியே கீழே தரையில் விழுகும். அவங்க எல்லாருக்கும் வேர்த்து கொட்டிட்டு இருக்கும். வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 பசங்களும் எட்மண்டும் பீட்டரும் அவங்களோட தலைக்கு மேலே வாழை வச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஏதாவது சடனாக வந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறா, அதுக்காக ஒரு சேஃப்டிக்கு வச்சுட்டு அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கீழே இறங்கி வந்த அதே பாதையில் இப்போ மேலே பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு கூட ஓடுறதுக்கு தெம்பலடா அப்படின்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவாங்களா. அந்த இடம் ஃபுல்லாக சகதியாக இருக்கும், அங்கே வாட்டர் ஃபால்ஸும் இருக்கும். அப்படியே அங்கே உட்காந்துருவாங்களா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் அவங்க மேலே ஏறி வந்திருக்காங்கன்றதையே. கண்டிப்பாக அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது சத்தம் கேட்குதானு. ஆனால் எந்த சத்தமும் கேட்காது. அவங்க காட்டுக்குள்ளே தேடலை, விச் மீன்ஸ் அங்கே காவலுக்கு ஆள் இருக்காங்க. மிராஸோட ஏதோ ஒரு சின்ன பட ஆயுதத்தோடு அங்கே இருக்குது அப்படின்னு ட்ரம்ப்கின் சொல்லிட்டு இருப்பாரு. உங்களை இவ்வளோ தூரம் இந்த வழியில் நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்னோட தலையை போய் நான் எங்கேயாவது முட்டிக்கணும் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். பட் யுவர் மெஜஸ்டி, ஆக்சுவலி இந்த ஐடியா உங்களோடது கிடையாது. உங்களோட ராயல் பிரதர் கிங் எட்மண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டருக்கு போகணும்னு சஜஸ்டே பண்ணாரு அப்படின்னு ட்ரம்ப்கின் சொல்லிட்டு இருப்பாரு. ஒத்துக்க கஷ்டமாக இருந்தாலும் நம்ம டிஎல்எஃப் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு எட்மண்ட் ரொம்பவே நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான். பட் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் சொன்ன வழியில் நம்ம எல்லாரும் போயிருந்தோம்னா நேராக அந்த படைக்குள்ளே போய் நம்ம நுழைஞ்சிருப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்போம். ஸோ இந்த கிளாஸ் வாட்டருக்கு வந்தது தான் பெஸ்ட்டான ஐடியா அப்படின்னு ட்ரம்ப்கின் சொல்லிட்டு இருப்பாரு. சரி, இப்போவாவது அந்த கார்ஜை தாண்டி நம்ம மேலே போகலாமா அப்படின்னு லூசி கேட்கும். லூசி, நீ ஒரு ஹீரோ, இவ்வளோ நடந்தக்கப்புறமும் நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லாமல் இப்படி சொல்கிறியே, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஃபிர்மரம் இருக்கிற காட்டுக்குள்ளே போன உடனே நெருப்பை மூட்டி நான் சமைக்க போகிறேன். ஆனால் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ட்ரம்ப்கின் சொல்லிட்டு இருப்பாரு. திரும்பவும் அவங்க அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பி மேலே வந்துட்டுருப்பாங்க. சொல்லவே வேணாம், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக அந்த ஃபிர்மரமாக இருந்துச்சுல காடு, அவங்க ஸ்டார்டிங்கில் காலையில் கூட உள்ளுக்குள்ளே போய் மாட்டியிருப்பாங்களே, அந்த காட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே தான் நிறையா மரக்கிளெல்லாம் இருக்கும் நெருப்பு முட்டுறதுக்கு. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு மரக்கில்லை அப்புறம் காஞ்சு போன இலை அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நெருப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ட்ரம்ப்கின் அவரோட குக்கிங் ஸ்கில்ஸை சூப்பராக அங்கே காமிச்சிட்டு இருந்தார். அந்த கரடி கறி இருக்கும்ல, அதில் நல்லா இவங்கக்கிட்ட அந்த மிச்சம் மீதி ஆப்பிள் இருக்குமா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதெல்லாம் நல்லா சொருகி ஒரு குச்சியில் போட்டு வச்சு நல்லா குத்தி நெருப்பில் வாட்டி கொடுத்துட்ருப்பாரா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரோஸ்டட் போர்க்கில் ஆப்பிள் சாஸை நல்லா ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி கரடிகள்லாம் ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களாக மித்த அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்டே வளர்ந்துருந்துருச்சுங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் ஒரு சில கரடிகள் நிறைய தேன், அங்கே இருக்கிற நிறையா பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்குங்களா, அந்த மாதிரி கரடிகள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. இது அந்த மாதிரி கரடி தான் போல். ஏன்னா இந்த கரடி கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. நம்ம ட்ரம்ப்கின் அவரோட ஸ்மோக்கிங் பைப் இருக்கும்ல, அதை எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா. அதை பார்த்துட்டே அப்படியே கீழே உட்காந்துட்டு அவங்களோட கை காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அடுத்த நாள், நாளைக்கு நம்ம போய் கிங் காஸ்பியனை கண்டுபிடிக்கிறோம், இன்னும் ஃபியூ டேஸில் மிராஸோட படையை தோக்கடிக்கிறோம் இப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது சென்சிபிளான விஷயம் இல்லை தான். ஆனால் அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹோப் இருந்தது. ஒவ்வொரு பேராக டக்குன்னு நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. லூசி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிக்குமா. அப்போது அதுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். இந்த உலகத்துலேயே அதுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ், அதோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அது அவங்க அப்பாவோட வாய்ஸா அப்படின்னு லூசி யோசிக்குமா. ஆனால் அது கொஞ்சம் கூட ஃபிட்டே ஆகாது. அப்புறம் பீட்டரோட வாய்ஸா அப்படின்னு யோசிக்குமா, அதுவும் ஃபிட் ஆகாது. அதுக்கு இப்போ எந்திரிக்கலாம் சுத்தமாக மூடே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்துருக்குமா. அது உடம்புல இருக்கிற கை கால் வலி எல்லாமே பறந்து போயிருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மேலே வானத்தில் இருக்கிற நிலாவை பார்த்துட்ருக்கோம். நம்ம உலகத்தில் இருக்கிற நிலாவை விட நல்ல பெருசாக இருந்தது. நிறைய நட்சத்திரங்களாக இருந்தது.
இருந்தது. லூசி அப்படின்னு திரும்பவும் அந்த சத்தம் கேட்கும். அது அவங்க அப்பாவோட வாய்ஸும் இல்லை, பீட்டரோட வாய்ஸும் இல்லை. லூசி வேகமாக எந்திரிச்சு உட்காந்துரும். அதோட உடம்பெல்லாம் பயங்கரமாக நடுங்கும். பயத்தில் இல்லை, எக்ஸைட்மெண்ட்டில். நிலா வெளிச்சம் நல்ல பிரகாசமாக இருந்தனால அது ராத்திரி மாதிரியே தெரியல, நல்ல பகல் மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. எல்லாமே லூசி கண்களுக்கு தெரிஞ்சுது. பின்னாடி அந்த ஃபிர்மரம் காடு இருக்கும்ல, அதுதான் இருந்தது. லூசி எந்திரிச்சு இப்போ அந்த வாய்ஸ் கேட்டுட்ருக்கும்ல, அந்த டைரக்ஷனை பார்த்து நடந்தாங்க காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். பார்த்தா இப்போ அங்கே சடனாக அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு மரமே அங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா. அதில் ஒரு மரம்லாம் பார்க்குறதுக்கு மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு மேன் மாதிரியே இருக்கும். அவருக்கு நல்ல தாடிலாம் நிறைய பொசு பொசுன்னு வச்சு, தலைமுடியும் பொசு பொசுன்னு வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கை காலெல்லாம் இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மிடில் ஏஜ் ஆள் மாதிரி தான் இருக்கும் அந்த மரமே. இந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லா மரங்களுக்குமே உருவங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க மூவ் ஆகுறதுக்கு கை கால்லாம் தேவையில்ல, அவங்க அப்படியே அந்த நிலத்துல அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லூசிக்கு பயமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானியால லூசி ஆல்ரெடி பார்த்துருக்கு. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாருமே விழிச்சிட்டாங்க, எல்லாருமே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்களா. லூசி அவங்களுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் கேட்டுட்ருக்கும்ல, அந்த டைரக்ஷனை பார்த்து. அது லூசி அங்கே நடந்து போகிறத பார்க்கும்போது டான்ஸ் ஆடிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மரங்களும் மூவ் ஆகிட்டு இருக்கிறனால அந்த கிளைகளெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு வேகமாக போயிட்டே இருக்கும். அப்போ அங்கே ஒரு இடத்துல ரவுண்டாக புல்லாக வளர்ந்துருக்குமா, நல்லா லானில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல்லுமே மரங்களாக டான்ஸ் ஆடிட்டுருக்கும். அதுக்கு அங்கே நடுவில் ஒரு கண்களை லூசியோட கண்கள் மீட் பண்ணும். அவ்வளோதான், மிகப்பெரிய சிங்கம் வானத்தில் மின்னிட்டு இருக்கிற நிலா மாதிரி அவ்வளோ பிரகாசமாக மின்னிட்டு இருந்தாரு. அவரோட மிகப்பெரிய நிழல் கீழே அங்கே தரையில் விழுந்துட்டு இருக்கும். செகண்ட் பார்க்குறதுக்கு ஒரு கல் சிலை மாதிரி தான் இருந்தது. ஆனால் லூசிக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ஏன் லூசி அங்கே நிற்க கூட இல்லை, வேகமாக அவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான சிங்கமா இல்லை காட்டில் வாழ்கிற ரொம்ப கொடூரமான சிங்கமா எதுன்னே லூசிக்கு தெரியாது. ஆனால் வேகமாக அந்த சிங்கத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த செகண்ட் லூசி அங்கே அந்த சிங்கத்தை நல்லா கட்டி பிடிச்சி விடாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த சிங்கத்தோட அவ்வளோ அழகாக இருக்கிற, அவ்வளோ ரிச்சாக, அவ்வளோ சில்கியாக இருக்கிற அந்த பிடரி முடியல அதோட முகத்தை போட்டு புதைச்சிட்டு இருக்கும். அஸ்லான் டியர் அஸ்லான் அப்படின்னு லூசி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக நான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு அதை அழுதுட்டு இருக்குமா. அஸ்லான் அப்படியே உருண்டு எந்திரிப்பாரா. லூசி அப்படியே கீழே விழுந்துடும். அஸ்லானோட 2 காலுக்கு முன்னாடி பாதி படுத்த மணிக்கவும் பாதி உட்கார்ந்துருக்க மணிக்கவும் இருக்குமா. அஸ்லான் அவரோட நாக்கை வச்சு லூசியோட மூக்கை டச் பண்ணுவார். அவர் மேலேருந்து வர அந்த வாமான அந்த மூச்சு காற்று லூசியை ஃபுல்லாக அப்படியே சுற்றி படரும். லூசி நிமிந்து அஸ்லானோட மிகப்பெரிய முகத்தை பார்க்கும். அஸ்லான், நீங்கள் இப்போ ரொம்ப பெருசாக இருக்கீங்க அப்படின்னு லூசி சொல்லும். ஏன்னா இப்போ நீ பெருசாகிட்ட லிட்டில் ஒன் அப்படின்னு அவர் ஆன்சர் பண்ணுவார். அப்போது நீங்கள் பெருசாகலையா அப்படின்னு லூசி கேட்கும். நான் பெருசாகலை, ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வளரும் போது நான் உங்கள் கண்களுக்கு ரொம்ப பெருசாக தான் தெரிவேன் அப்படின்னு அஸ்லான் சொல்வார். அங்கே லூசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால அடுத்து எதுவுமே பேசாமல் அஸ்லானவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அங்கே அஸ்லான் பேச ஆரம்பிச்சிடுவார். லூசி, நம்ம ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கக்கூடாது, உனக்கு நிறைய வேலை இருக்குது, ஏற்கனவே நம்ம ரொம்ப நேரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்வார். ஆமாம், அது அவங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நான் அவங்கள பார்த்தேன், ஆனால் அவங்க என்னை நம்பவே இல்லை, அவங்க எல்லாரும் ரொம்ப அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கும் போதே அஸ்லானோட உடம்புக்குள்ளேருந்து ஆழமாக எங்கே இருந்தோ லைட்டாக அந்த உருமுறை சத்தம் கேட்கும். ஐம் சாரி அப்படின்னு லூசி வேகமாக சொல்லும். லைக் அவரோட மூடை அது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நான் வந்த உடனே அவங்கள பற்றி தப்பாக பேசணுன்றதுக்காகலாம் இப்படி பேசலை, ஆனால் இது என்னோட தப்பே இல்லை, என்னோட ஃபால்ட்டே இல்லை தானே அப்படின்னு லூசி சொல்லி. அஸ்லான் லூசியோட கண்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக பார்ப்பாரு. நீ உடனடியாக இப்போ திரும்ப மித்தவங்க கிட்ட போய் அவங்க எல்லாரையும் எழுப்பி நீ என்னை திரும்ப பார்த்துட்டேன்னு சொல்லு, அவங்க எல்லாரையும் உடனடியாக இப்போவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு அஸ்லான் சொல்வார். அவங்களாலையும் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு லூசி கேட்கும். எடுத்த உடனே பார்க்க முடியாது, பட் லேட்டர் பார்க்கலாம், இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு அஸ்லான் சொல்வார். ஆனால் அவங்க என்னை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு லூசி சொல்லும். அது இங்கே விஷயம் இல்லை அப்படின்னு அஸ்லான் சொல்வார். ஓ டியர் அஸ்லான், நான் உங்களை திரும்ப பார்த்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நீங்கள் என் கூடவே ஸ்டே பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் போன தடவை மாதிரியே கர்ஜித்து ஓடி வந்து நம்மளோட எதிரிகள் எல்லாத்தையும் பயமுறுத்தி ஓட வைப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே எல்லாமே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு.
அப்படின்னு லூசி சொல்லும். உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சின்ன குழந்தையே, ஆனால் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அதே மாதிரி திரும்ப நடக்காது அப்படின்னு அஸ்லான் சொல்வார். லூசி அவரோட அந்த பிடரி முடி இருக்கும்ல, அதில் அதோட முகத்தை நல்லா ஒளிச்சு வச்சுக்கும். பட் அவரோட பிடரி முடியில் ஏதோ மேஜிக் இருக்கும் போல. ஏன்னா அதோட உடம்புக்குள்ளே இப்போ சிங்கம் மாதிரி அவ்வளோ சக்தி பாஞ்சு வந்துட்டு இருக்கிறத லூசினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. வேகமாக இப்போ அது எந்திரிச்சு உட்காந்துரும். ஐம் சாரி அஸ்லான், நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அப்படின்னு லூசி சொல்லும். இப்போ நீ ஒரு சிங்கம் ஆயிட்ட. நானியா முழுவதும் இப்போ பழைய மாதிரி ஆக போகுது. பட் வா, நம்ம இழக்கிறதுக்கு இங்கே நேரமே இல்லை அப்படின்னு அஸ்லான் சொல்வார். அவர் இப்போ எந்திரிச்சு லூசி வந்த வழி இருக்குல்ல, அதை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளோ ஸ்டெடியாக, அவ்வளோ எந்த ஒரு சத்தமே இல்லாமல் நடந்து போவார். அங்கே இன்னும் மரங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுல, அதுங்க எல்லாம் இப்போ விலகி அஸ்லானுக்கு வழி விடுங்க. அவங்க எல்லாருமே இப்போது ஃபுல்லாகவே மனித ரூபம் எடுத்த மாதிரி இருப்பாங்க. அங்கே இருந்த மரங்கள் எல்லாருமே லூசியும் அஸ்லான் பக்கத்துலேயே நடந்து போகும். அவங்க இப்போ நடந்து அவங்க எல்லாரும் அங்கே தூங்கிட்டு இருந்தாங்களே, பீட்டர், எட்மண்டு, சூசன், அந்த குலமனிதர், அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. குழந்தையே, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போய் அவங்க எல்லாரையும் எழுப்பு, அவங்கள என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லு. அவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரலனா அட்லீஸ்ட் நீயாவது தனியாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு அஸ்லான் சொல்வார். நம்மளை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கிற இந்த 4 பேரை இப்படி எழுப்புறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் அவங்க நம்பவே நம்பாத விஷயத்த சொல்லி எழுப்பி, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லி எழுப்பி அவங்க அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஆனால் இதை பற்றிலாம் நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு போய் அதை பண்ணணும் அப்படின்னு லூசி அதோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு வேகமாக பீட்டர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பீட்டரை நல்லா எழுப்பி விடும். பீட்டர் எந்திரி, சீக்கிரம் எந்திரி, அஸ்லான் இங்கே இருக்காரு, அவரை நம்ம இப்போவே ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு லூசி சொல்லி எழுப்பி விட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக லூ, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வானா. அது லூசிக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக தான் இருந்தது. ஆனால் அவன் அதை சொல்லிட்டு அப்படியே உருண்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். லூசி வேறு வழி இல்லாமல் இப்போ சூசனை போய் எழுப்பி விட்டுட்ருக்கோம். சூசனும் எந்திரிச்சிருமா. ஆனால் லூசியை எரிச்சலை கலப்புற மாதிரி, நீ ஏதாவது கனவு காண்றிருப்ப லூசி, போய் திரும்ப படுத்து தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது படுத்துரும். லூசி இப்போ வேகமாக போய் எட்மண்டை எழுப்பி விட்டுட்ருக்கோம். எட்மண்டை எழுப்பி விடுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் லூசி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி விட்டுருமா. எட்மண்ட் எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன நீ என்ன சொல்கிற அப்படின்னு தூக்கத்திலேயே அவன் கேட்டுட்ருப்பான். திரும்ப எல்லா விஷயத்தையும் ஒன்ஸ் அகெயின் அதை சொல்லிட்டு இருக்கோம். அஸ்லானா அப்படின்னு எட்மண்ட் கத்தி அப்படியே ஜம்ப் பண்ணிடுவான். எங்க அப்படின்னு அவன் கேட்பான். லூசி வேகமாக திரும்பி அங்கே அஸ்லான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் லூசியை பார்த்துட்டு இருப்பாரா. அவரை பார்த்து கையை நீட்டி காமிக்கும். அங்கே பாரு அப்படின்னு சொல்லும். எங்கே அப்படின்னு எட்மண்ட் திரும்பவும் கேட்பான். அங்கே பாரு உன் கண்ணுக்கு தெரியலையா அந்த மரங்களுக்கு சைடில் அப்படின்னு லூசி சொல்லும். எட்மண்ட் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்ருப்பான். அங்கே எதுவுமே இல்லை. நீ எதுவும் சும்மா கனவு கண்டுட்ருக்கியா, இல்லைனா ஏதாவது உன் கண்களுக்கு தெரியுதா அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். என்னால் அவரை நல்லா பார்க்க முடியுது, நீ அவரை நல்லா உத்துப்பாரு, அவர் நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு லூசி சொல்லும். அப்புறம் ஏன் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். உங்களால் பார்க்க முடியாதுன்னு அவர் சொன்னார், ஏன் அப்படின்னு இப்போ திரும்பவும் எட்மண்ட் கேட்பான். எனக்கு தெரியல, அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு லூசி சொல்லுமா. ஓ சரி விடு, நம்ம இவங்க எல்லாரையும் எழுப்பி விடுவோம் வா அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். இதோட சாப்டர் 10 த ரிட்டர்ன் ஆஃப் த லயன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 11 த லயன் ரோட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.